முகாமுக்கு வந்த மாற்றுத்திறனாளிக்கு நடக்க முடியாத சூழ்நிலையில அரசு அதிகாரிகள் செய்த நெகிழ்ச்சி சம்பவம். அவங்களுடைய குறையை தீர்த்தது மட்டும் இல்லாம தன்னுடைய அரசு வாகனத்திலேயே வீட்டுக்கும் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்காங்க. என்ன நடந்திருக்கின்றத விரிவா பார்ப்போம். தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் அடுத்து இருக்கக்கூடிய ஒக்கேனக்கல் பகுதியை சார்ந்தவர் மோகன். பிறவியிலேயே மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய இவரு தன்னுடைய தாயுடன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமுக்காக வந்திருக்காரு. தன்னுடைய ஆதார்ல பெயர் மாற்றம் மற்றும் புதுப்பிக்கிறதுக்காக வந்த அவரு தன்னுடைய தாயுடன் வரும்போது நாற்காலியில உட்கார முடியாம கஷ்டப்பட்டிருக்காரு. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு நாற்காலியில உட்கார வச்சது மட்டும் இல்லாம ஆதார் நேம் சேஞ்ச் இருக்கக்கூடிய பகுதிக்கு கூட்டு போயிருக்காங்க. அவர் தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம அங்க நேம் சேஞ்ச் பண்ணலான்னு போய் பார்க்கும்போது இந்த இடத்துல 18 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நேம் சேஞ்ச் பண்ண முடியும். ஜக்கம்பட்டின்ற பகுதியில தான் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணலாம். அந்த பகுதிக்கு இவரை கொண்டு போங்கன்னு தெரிவித்த உடனே அரசு அதிகாரிகள் அரசு வாகனத்திலேயே இவரை கொண்டு போய் இவருடைய குறையை தீர்த்தது மட்டும் இல்லாம அரசு வாகனத்திலேயே இவரை கொண்டு போய் அவருடைய வீட்லயும் இறக்கி விட்டுருக்காங்க. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நெகிழ்ந்தும் போயிருக்காங்க. நடக்க முடியாம அவதிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளிய குறையை தீர்க்கறதுக்காக வந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்க பாத்துக்கிறோன்னு அரசு அதிகாரிகள் நடந்துகிட்ட இந்த செயல் பாராட்டுக்குரியதுன்னு பொதுமக்கள் எல்லாரும் நெகிழ்ந்து போயிருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு பிகின் நியூஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ வழங்கியோர் பிருத்வி இன்னர்வேர், மெட்வே ஹாஸ்பிட்டல் மற்றும் ஜிடி ஹாலிடேஸ்.